மார்க் பண்ணியாச்சு. இங்கே வந்து 0.25, இங்கே வந்து 0.75 வந்து மார்க் பண்ணிட்டோம். இதை வச்சு நம்ம வந்து இப்போ வந்து வரையணும். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம மார்க் இப்படி வரைஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 3 பாயிண்ட்ஸையும் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இதை பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம இதை ஸ்ட்ரெயிட்டாக ஆம்போல் வந்து அழகாக கரெக்டாக நம்மளுக்கு வந்து வந்துடுச்சு. இதுதான் வந்து ஆம்போல். ஃப்ரெண்ட் ஆம்போல் வந்து இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு நெக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 0.75 வந்து கம்மியாக வந்து வச்சுருக்கோம். எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து வீனக்கு வந்து எடுத்துருக்கோம். இப்போ வீனக்கு இங்கேயே நம்ம இங்கேயே வந்து ஒரு 0.25 வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வச்சு தான் வந்து மார்க் பண்ண போகிறோம். இங்கே வந்து 0.25 வந்து மார்க் பண்ணுறோம். இங்கே வந்து 0.50 வந்து மார்க் பண்ணுவோம். அப்போது டோட்டலாக வந்து 0.75 வந்து வந்துடும். அப்போ அவங்க நெக்கை நம்ம வந்து இப்படி ஸ்டிச் பண்ணும்போது இது வீனக்கு நம்மளுக்கு. அப்போது இப்படி வீனக்கு இங்கே ஒரு 25, இங்கே ஒரு 50, இந்த எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு வந்து 75 வந்து வந்துடும். அதனால தான் வந்து நம்ம வந்து பாயிண்ட்டை வந்து கம்மியாக வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேட்டர்னை வந்து நம்ம பார்த்துருவோம். இப்போ வந்து நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணது இதை வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். நம்ம வந்து இது என்னென்னா நம்மளுடைய அப்பக்ஸு, அதனால் ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டுக்கலாம். நம்மளுடைய லென்த்து நம்ம எங்கே மார்க் பண்ணியிருந்தோம்? நம்மளுடைய லென்த்து வந்து 13 இன்ச்சஸ், நம்ம வந்து 14 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே சென்டர் பாயிண்ட் இங்கே வச்சு நம்ம வந்து 14 இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கோடு வந்து நம்ம வரைஞ்சிக்கிடணும். இதுதான் வந்து நம்மளுடைய வெஸ்ட் லைன். இது வந்து ஷோல்டர் டு அப்பக்ஸ். இது வந்து நெக்கு டீப் வந்து நம்ம வந்து ஒரு 4 இன்ச்சஸ் 4.25 வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம். இப்போ என்னுடைய ரெடி ஷோல்டர் அப்படிங்கிறது என்னது இவ்வளோ, நான் வந்து 3 இன்ச்சஸ் வந்து ரெடி ஷோல்டர் எடுத்துக்க அப்படின்னா 1 இன்ச்சு குட்டி நம்ம வந்து 4 இன்ச்சஸ் ரெடி ஷோல்டர் வந்து எடுத்துக்கும். அப்போ இங்கே வச்சுட்டு மார்க் வச்சுட்டு இங்கே வந்து 4 இன்ச்சஸ் வந்து ரெடி ஷோல்டருக்கு நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணி கட்டணும். இப்போ இங்கேருந்து நம்ம நெக் டீப் எவ்வளோ வச்சுருந்தோம்? இங்கே வச்சுருந்தோம் நம்ம இல்லையா? அதாவது எவ்வளோ வச்சுருந்தோம் அப்படின்னா 4.725 வந்து நம்ம வச்சுருந்தோம். 4.25 கரெக்டாக வந்து 4.25 வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ 4. சென்டர் பொசிஷன்லேருந்து நம்ம பார்க்கணும். அப்போ இங்கே வச்சுட்டு 4.25 வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நம்ம 4.25 வந்து நம்ம வச்சுக்கணும். இப்படி ஸ்கேல் வச்சு நம்மளுக்கு வந்து எந்த இது வராது. கரெக்டாக வந்து மார்க் பண்ணியிருக்கோம். 4.25 இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதையும் இந்த ஷோல்டரையும் இந்த பாயிண்ட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். இதையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து 0.25 வந்து எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா வரைகிறோம். நம்ம 0.25 வந்து நான் வைக்கிறேன். இப்போ இது 1 இன்ச்சு 0.25னா இங்கே 0.25 அப்புறம் ஒரு 0.25 வச்சுட்டு நம்ம இங்கே வந்து ஒரு லைன் வந்து வரைகிறோம். இப்படி வருது. இப்படி வரையில நம்ம வந்து நெக்குடைய லென்த்து எவ்வளோ இருக்குது? நம்மளுக்கு வந்து 5 இன்ச்சஸ் வந்து லென்த்து வேணும். இப்போ நம்மளுடைய மெஷர்மெண்ட் எடுக்கணும். இங்கேருந்து இங்கே வைக்கணும். லென்த்து எவ்வளோ இருக்குது? 5 இன்ச்சஸ் இருக்குது. இது இப்படி வச்சு நம்மளுக்கு வந்து 5 இன்ச்சஸ் கரெக்டாக வந்து 5 இன்ச்சஸ் வேணும். அப்போது நம்ம ஸ்கேல் இப்படி வச்சுட்டு இங்கே வந்து 5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணுறோம். அப்போ என்னுடைய நெக்கு வித்து வந்து கரெக்டாக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து இங்கே வந்து 0.25 வந்து நம்ம லெஸ் பண்ணி இங்கே 0.50 வந்து நம்ம வந்து லெஸ் பண்ணி 0.25 வந்து நம்மளுடைய நெக்கு வித்தை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. நம்மளுடைய நெக்கோடைய வித்து நீளம் வந்து 5 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது.
அடுத்தது நம்மளுடைய வெஸ்ட் லைன். நம்மளுடைய வெஸ்ட் லைன் எவ்வளோ இருந்துச்சு, அதுலேருந்து நம்ம வந்து எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பழைய மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் பேக்குக்குள்ளது. இந்த பேக்கில் வந்து நம்ம வந்து வெஸ்ட் லைன் எவ்வளோ எடுத்துருந்தோங்கிறத பார்ப்போம். பேக்கில் வந்து நம்ம வந்து 8 வெஸ்ட் லைன் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 8.25 வந்து இருந்துச்சுங்க. அதே மாதிரி நம்ம இங்கே வந்து 8.25 வந்து இங்கே வந்து மார்க் பண்ணுறோம். அதோட ஒரு 1.5 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வச்சு இங்கே வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த டாட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். இப்போ இந்த 2 டாட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், இப்போ நம்ம ஷோல்டர் டு அப்பக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ அப்பக்ஸ் டு அப்பக்ஸ் ஆல்ரெடி வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து போட்டிருந்தேன். அப்பக்ஸ் டு அப்பக்ஸுங்கிறது என்னது அப்படிங்கிறத என்னுடைய பழைய வீடியோவில் பாருங்கள். என்னோடய அப்பக்ஸ் டு அப்பக்ஸ் வந்து எதுனா 7 இன்ச்சஸ் வந்து இருந்தது. 7 இன்ச்சஸில் பாதியை வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். 7 இன்ச்சஸில் பாதி எடுத்தால் நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 3.5 வரும். அப்போ இங்கேருந்து நான் வந்து ஒரு 3.5 இன்ச்சஸ் வந்து நான் வந்து மார்க் பண்ணி கேட்டேன். இதுதான் வந்து அப்பக்ஸ் டு அப்பக்ஸு. ஒரு 3.5 வந்து எந்த சீம் அலவன்ஸ் எதுவுமே வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணாமல் நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். 7 இன்ச்சஸில் பாதி 3.5 இன்ச்சஸ் வந்து நான் வந்து இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்னுடைய ஆர்ம் ஹோல் வந்து பார்க்கணும். என் ஆர்ம் ஹோல் டாட் வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது, இந்த ஆர்ம் ஹோல் டாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28லேருந்து 35 வரைக்கும் இருந்தால் 1.25, 36லேருந்து 45 வரைக்கும் இருந்தால் 1.50, 45க்கு அப் டு இருந்துட்டால் 1.75. இதுதான் வந்து ஆர்ம் ஹோலுடைய டாட்டு. இப்போ நம்மளுடைய சைஸஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 34 இருக்கப்போ ஃபஸ்ட் லைன் 28 to 35. நம்மளுடைய ஆர்ம் ஹோல் டாட் எவ்வளோ 1.25 வந்து நம்மளுக்கு இருக்குது. இப்போ நான் வந்து 1.25 வந்து நான் வந்து இதில் வந்து மார்க் பண்ணேன். 1.25 நம்மளுக்கு இருக்குது. அப்போ நம்ம வந்து டேப் எப்படி எடுத்துகிட்டு இங்கேருந்து வரணும். நம்மளுக்கு வந்து 1.25 எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்கோ அது. இப்போ எனக்கு வந்து 1.25 வந்து இந்த இடத்துல நிற்கிறேன். இது வந்து 1.25. அப்போ இந்த இடத்துல நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதான் வந்து என்னுடைய ஆர்ம்ஹோல் டாட்டு. நான் வந்து இதை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேருந்து நான் வந்து இதனுடைய பாதி நம்ம எடுக்கிறேன். 1.24 பாதி எவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்னா பாயிண்ட்டு, இதை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். 1.25 வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணியாச்சா. இப்போ இதை 1.25 இதை வந்து நம்ம இப்படி மடக்கிட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை வந்து இதில் ஒரு பாயிண்ட்டை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட்டையும் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டையும் இப்போ இங்கேருந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். 1.25 அப்படிங்கிற நம்மளுக்கு இந்த பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து ஒரு 1.25 இங்கேருந்து எங்கே வந்து முடியுது, இங்கே வருது. அப்போது இங்கேருந்து ஆரம்பித்து நம்மளுக்கு 1.25 இங்கே வந்து முடியுது. அப்போ இந்த சைடு பாயிண்ட்டு மார்க் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஆர்ம்ஹோல் டாட் வந்து நான் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதனுடைய மெஷர்மெண்ட் நம்ம பார்ப்போம். இது எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு 5.5 இன்ச்சஸ் வந்து இருக்குது. இதனுடைய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இன்ச்சஸ் தான் வந்து இருக்குது. அப்போ இது வந்து நம்மளுக்கு 5.5 இருக்குது. இது வந்து 5 இன்ச்சஸ் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. அப்போ நம்ம வந்து இதுலேருந்து நம்ம 5.5 இன்ச்சஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இந்த 2 பாயிண்ட்ஸுமே நம்மளுக்கு வந்து சேமாக இருக்கணும். அதனால நம்ம வந்து ரெண்டையுமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாயிண்ட்டு ஒரு 0.5 0.25 வந்து நான் அங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு மார்க்கு நான் வந்து இங்கே வந்து பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா ஆர்ம்ஹோல் வந்து நம்ம வந்து மேக் பண்ணுறதுக்காண்டி நம்ம இதை வந்து வச்சுருக்கோம்.